இந்திய அணியின் ஜாம்பவான் ரவிச்சந்திரன் அஸ்வின் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு அறிவித்துள்ளார். கடைசி போட்டி என்று ஒருமுறை கூட அறிவிக்காமல், சக வீரர்களிடமிருந்து உரிய மரியாதை இல்லாமல், எதிரணியிலிருந்த வீரர்களிடம் கூட எதுவும் இல்லை. ஒரு சாதாரண செய்தியாளர் சந்திப்பில் அஸ்வின் இந்தியாவின் மிகப்பெரிய வின்னர் என்ற போதும் ஓய்வை அறிவித்தார். அஸ்வின் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அணிகளுக்கு விளையாடியிருந்தால் அவரை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடியிருப்பார்கள். ஆனால் பிசிசிஐ தரப்பில் இந்திய ஜாம்பவான்களுக்கு கடைசி நேரத்தில் எப்போதும் உரிய மரியாதை இல்லை. சச்சின் டெண்டுல்கருக்கு மட்டுமே கடைசி டெஸ்ட் போட்டியை மும்பையில் நடத்தி மரியாதையுடன் வழி அனுப்பினார்கள். மற்ற எந்த வீரருக்கும் ஃபேர்வெல் போட்டியில் விளையாடக்கூட வாய்ப்பு கிடைக்கவில்லை. இந்திய அணியை மீள உருவாக்கிய கேப்டன் சவுரவ் கங்குலி கூட தனது கடைசி டெஸ்ட் போட்டியை நாக்பூரில் விளையாடி ஓய்வு அறிவித்தார். கொல்கத்தாவில் கடைசி ஆட வாய்ப்பு கிடைத்திருக்கவில்லை. அனில் கும்ப்ளே கூட தனது கடைசி போட்டியை ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக விளையாடிக் கொண்டு நடுவே ஓய்வு அறிவித்தார். ஐபிஎல் ஏலத்தில் கூட அவர் பெயர் வந்தபோது அவர் கர்நாடக வீரர் என்பதால் விஜய் மல்லையா சண்டை போட்டு அவரை ராயல் சேலஞ்சர்ஸ் அணிக்கு கொண்டு வந்தார். பிசிசிஐ தரப்பில் கும்ப்ளேக்கும் ஃபேர்வெல் மரியாதை கிடைக்கவில்லை. அதேபோல் விவிஎஸ் லக்ஷ்மணும் தனது சொந்த மண்ணில் கடைசி டெஸ்ட் ஆடியிருக்கலாம், ஆனால் அவருக்கு படிக்கட்டில் இடமில்லை. ராகுல் டிராவிட், தோனி போன்ற முன்னாள் வீரர்களுக்கும் சரியான ஃபேர்வெல் போட்டி தரப்படவில்லை. தோனி கூட தனது சொந்த மைதானமான ராஞ்சியில் ஆடியிருக்கலாம், ஆனால் பிசிசிஐ அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தவில்லை. இன்று அஸ்வின் போல் ஒரு ஜாம்பவானும் இந்த ஏமாற்றத்தை அனுபவிக்கிறார். அஸ்வின் டெஸ்ட் தொடருக்கு முன்பாகவே அவரிடம் உரிய பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தால் அவர் நிச்சயம் உரிய மரியாதையுடன் ஓய்வு பெற்றிருப்பார். ஆனாலும் பிசிசிஐ அந்த வாய்ப்பை அளிக்கவில்லை. தற்போது அவருக்கு ஐபிஎல் அணியில் மட்டுமே ஃபேர்வெல் கொடுக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இது ரசிகர்களிடையே பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தி பிசிசிஐ தனது அணுகுமுறையை மாற்ற வேண்டும் என்பதற்கான கோரிக்கையை அதிகரிக்கச் செய்துள்ளது.